ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரைமகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்படும் ஒவ்வொரு விதமான நோய்களுக்கும் ஒற்றை மூலிகை, ஒற்றை உணவு, ஒற்றை சித்த மருந்து என்ற வகைகள் நிறைய தகவல்களை நமக்கு சித்தர்கள் மூலம் கிடைக்கப்பெற்றிருக்கிறோம். இது நூல்களில் உள்ள தகவல்கள் நிறைய. அப்படி சேகரித்த தகவல்களில் சில தகவல்களை ஒன்று சேர்த்து உங்களுக்கு பதிவாக கொடுத்து வருகிறேன். அந்த வகையில் இதில் மூலிகை என்ற ஒன்றையும் சித்த மருந்து என்ற ஒன்றையும் தகுந்த அனுபவம் வாய்ந்த மூத்த சித்த மருத்துவர்களின் ஆலோசனையும்படி சாப்பிடுங்கள். இதில் சொல்லக்கூடிய எல்லா மருந்துகளும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் மருத்துவம் என்பது நாடி பிடித்து பார்த்து அதனுடைய வாதம், பித்தம், கவம் இது எதனால் இந்த நோய் உருவாகி இருக்கிறது என்பதை தெரிந்து அனுபவத்தில் உணர்ந்த சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ்வளவு பதிவுகள் எதற்கு என்ற ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? அதற்கு இப்படியும் இருக்கிறது, இப்படியும் இருந்திருக்கிறது, இப்படிப்பட்ட மூலிகைகள், இப்படிப்பட்ட சித்த மருந்துகள் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நாட்டு மருத்துவரையோ அல்லது சித்த மருத்துவரையோ ஒரு ஹோமியோபதி மருத்துவரையோ ஆங்கில மருத்துவத்திற்கு அப்பாற்பட்ட முறைகளுக்கு செல்லும் பொழுது இந்த தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய மருத்துவர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதல் நம்பிக்கையும் மனதில் ஒரு தெம்பு வரும் என்பது ஆகச்சிறந்த ஒரு தகவல் என்பதை மாற்று கருத்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட தகவலை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவுகளை ஒழிய இந்த பதிவுகளை உணவுகள் என்று சொல்லப்பட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். ஏனென்று கேட்டால் இது உணவாக சித்தர்களும் சாதாரண மனிதர்களும் சாப்பிட்ட ஒரு பொருளே அன்றி இது ஒரு பதப்படுத்தப்பட்டதோ அல்லது அளவில் மிகச்சிறிய அளவில் சாப்பிட வேண்டும், பெரிய அளவில் சாப்பிட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதில்லை. ஆனால் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்களுடைய அனுபவத்தில் பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு ஆகச்சிறந்த மருந்தாக அடையாளம் காட்டலாம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்து பதிவுக்குள் செல்வோம். இன்று நெஞ்சுவலி என்ற ஒரு பலமான மரணத்தை அடையாளம் காட்டக்கூடிய அல்லது மரணத்தை தந்துவிடுமோ என்ற பயத்தை தரக்கூடிய வழிகளில் இந்த நெஞ்சு வலியும் ஒன்று. இது வெண் தாமரைப்பூ கசாயம் சிறந்த மூலிகையாகவும் கரிசாலை மருதம்பட்டை சுவைநீர் உணவாகவும் மான் கொம்பு பற்பம் சித்த மருந்தாகவும் அடையாளம் காட்டிருக்கிறது. பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய உடலில் ஒரு பக்கம் செயலிழந்த தன்மையை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நோய். இது மனிதனை மிகவும் சிரமத்தில் ஆழ்த்தி விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மனிதனோடு இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் சிரமத்தில் ஆழ்த்தி விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடியாது. இதற்கு ஆகச்சிறந்த மூலிகையாக வல்லாரையையும் கரிசாலை கூட்டு உணவுப் பொருளாகவும் குறுந்தொட்டி வேர் கசாயம் என்பதை சித்த மருந்தாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். பல்கூச்சம் மா இலை கசாயம் செய்து சாப்பிட்டு வர இந்த பல்கூச்சம் குறையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடுக்காய் துவையல் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். நாயுருவி வேர் கசாயம் அல்லது நாயுருவி வேர் சமூல கசாயம் ஆகச்சிறந்த சித்த மருந்தாக அடையாளம் காட்டப்படுகிறது. பல்லில் ஏற்படும் காரையை சரி செய்வதற்கு அல்லது குறைப்பதற்கு மஞ்சள் கரிசாலை மூலிகையாகவும் எலுமிச்சை சாறு ப்ளஸ் உப்பு கலந்து சாப்பிட்டு வர பல்லில் இருக்கக்கூடிய காரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. சித்த மருந்தாக மா இலையை தான் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். பல வகை நோய்கள் என்று பார்க்கும் பொழுது வேம்பு உள்ளே கொடுத்து வர அது ஆகச்சிறந்த மூலிகையாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. கேழ்வரகு கஞ்சி உடலினுடைய சோர்வை அல்லது உடலில் இருக்கக்கூடிய சக்தியை அதிகப்படுத்தி தெம்பை தரக்கூடியது ஒரு அற்புதமான உணவு என்றால் அது
கேழ்வரகு கஞ்சிக்கு நிகராக இன்னொன்று இருக்க முடியாது. அடுத்து திரிபலாசூரணம், இது ஆகச்சிறந்த சித்த மருந்தாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். பல் ஈர் அடிப்புற்று என்று நோய் பார்க்கும் பொழுது வில்வத்தை சிறந்த மூலிகையாகவும், அன்னாசி பழச்சாறை சிறந்த உணவாகவும், ரசகெந்தி மிளகு என்ற ஒன்றை சித்த மருந்தாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். பல் ஈற்றுப்புண் வேளம்பட்டையை சிறந்த மூலிகையாகவும், உப்பு கரைசல் அடிக்கடி வாயை கொப்பளித்தல் சிறந்த உணவுப் பொருளாகவும், உப்பு செந்தூரத்தை சித்த மருந்தாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து பௌத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய், இது மலவாயில் மலக்குடலினுடைய வெளிப்பகுதியில் அமையக்கூடிய ஒன்று. இது எட்டியை அல்லது எட்டி மரத்தை மூலிகையாக கொடுத்திருக்கிறார்கள். குப்பை மேனி, பூண்டு தைலம், பூண்டு படைகளை கடைசல் சாப்பிட்டு வர இது கொஞ்சம் குறைவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாக வங்க கற்பம் சித்த மருந்தாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இதில் எட்டியை மட்டும் எல்லோரும் இதை காணொலியில் காணும் யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். ஏன்னால் இது மிகவும் கடுமையான மரணத்தை தரக்கூடிய ஒரு விஷம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இதில் உங்களுடைய அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவர்கள் மூலமோ அல்லது நாட்டு மருத்துவர்கள் மூலமாகவோ இதை எடுத்துக்கொள்ளுங்கள். சுயமான முயற்சி வேண்டாம். அடுத்து பாண்டு என்ற ஒரு நோயை சொல்லியிருக்கிறார்கள். இது கரிசாலை, கேளாநெல்லி மூலிகையாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். முருங்கைக்கீரை துவட்டல் நல்ல உணவாகவும், அயச்சந்தூரம் என்ற நாட்டு மருந்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து பாம்பு கடி, நஞ்செருப்பான் என்ற மூலிகை சாறை உள்ளே கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது சிறந்த உணவாக தேங்காய் பால் சாதத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இதற்கு சித்த மருந்தாக விஷக்குழம்பு, அகத்திய குழம்பு என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து பால் உண்ணி என்று ஒரு நோய். இந்த நோய்க்கு முள்ளுக்கீரை சிறந்த மூலிகையாகவும், பப்பாளி பிஞ்சுக்கூட்டை நல்ல உணவாகவும், பரங்கிப்பட்டை லேகியத்தை சித்த மருந்தாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். புழுவெட்டு, சீந்தில் கொடி அல்லது சீந்தில் கொடி கஷாயம் உள்ளே சாப்பிட்டு வர இது சிறந்த மூலிகையாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். வாயு விளங்கம், சுவைநீர் இதற்கு சிறந்த உணவாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். நண்டு வளை மண் தடவுதல் என்ற ஒரு முறையை சித்த மருந்தாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை நிறைய நண்பர்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். நண்டு வளை மண் என்பது உங்களுக்கு தலையில் தடவுவதால் ஏற்படக்கூடியது. எந்தவித பாதிப்பும் உருவாகாது. ஒன்று உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும், அல்லது அதற்காக நீங்கள் செலவு செய்த நேரம் வீணாக போகலாமே ஒழி இது ஒரு பலமான செலவு செய்தோ பெறக்கூடிய ஒரு சித்த மருந்து இல்லை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆக தலையில் புழுவெட்டு என்பது ஆங்காங்கே சொட்டை சொட்டையாக முடி கொட்டுவதுதான் புழுவெட்டு. இதை எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் இந்த நண்டு வளைமண் என்பதை தடவி பாருங்கள். ஒரு பெரிய மாற்றம் வரும் பட்சத்தில் அது உங்களுக்கு மிகச்சிறந்த வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்படி ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு விதமான நோய்களுக்கு ஆகச்சிறந்த உதவியாக அமைந்து விடுகிறது. ஒவ்வொரு விதமான உணவும் நோயினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது அல்லது நோயிலிருந்து விடுபட உதவுவதாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து சித்த மருந்துகள் ஒவ்வொன்றும் அதுவும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களிடமிருந்தும் மண்ணிலிருந்து இருக்கக்கூடிய தாவரங்கள் மூலமாகவும் மரங்களின் மூலமாகவும் இருந்து எடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரத்தில் ஒன்று சேர்த்து அதை மருந்தாக மாற்றுவது மட்டுமே என்பதை அறியலாம். அதே சமயத்தில் இந்த சித்த மருந்து என்பது சித்த மருத்துவர்கள் அல்லது நாட்டு மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி எடுத்துக்கொள்வது சால சிறந்தது. அதே சமயத்தில் உணவு என்று சம்பந்தப்பட்ட தகவல்கள் அனைத்தையும் உங்களுடைய நடைமுறையில் பயன்படுத்தி பாருங்கள். இதில் வரக்கூடிய எல்லாமே ஒரு பெரிய செலவையோ அல்லது பெரிய காலவரையத்தையோ தந்து எடுக்க வேண்டிய பொருள்கள் இல்லை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இப்படி தரும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சுலபமாக மற்றும் ஒரு ஜோதிடரிடம் இருந்தோ அல்லது சித்த மருத்துவர்களிடமிருந்தோ கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. மற்ற சித்த மருந்துகள், ஜோதிடர்கள் மற்றும் இது சார்ந்த தகவலை உடையவர்கள் என்ன செய்கிறார்கள், அதை வியாபாரமாக மாற்றுவதற்கு எப்படியெல்லாம் சுண்டிகளுக்கு விளம்பரத்தோடு உங்களை கூப்பிடுகிறார்களோ அப்படி இல்லை எம்முடைய பதிவு. நான் படித்த பார்த்த தகவல்களை முழுமையாக உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையில்லாமல்
அப்படியே இருப்பதை போல காட்டுகிறேன். அதோடு சேர்ந்து என்னுடைய அனுபவத்தையும் கலந்து உங்களுக்கு காணொலியாக கொடுத்துகிறேன். ஆக இதில் சொல்லக்கூடிய அத்தனை உணவுப் பொருள்கள் சம்பந்தப்பட்டதையும் வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் ஒரு முறை அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தி பாருங்கள். இது பெரிய நன்மை பயக்கும் வாய்ப்பாக அமையும். எலுமிச்சை சாறு உப்பும் என்பது என்ன ஒரு பெரிய மருந்து, என்ன ஒரு அதிக பணம் கொடுத்து வாங்குகிறீர்கள்? எதுவும் இல்லை அல்லவா? இன்றைக்கி ஒரு தேநீர் அருந்துவதற்கு கூட 20 ரூபாய் தேவைப்படுகிறது அல்லது 15 ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த தேநீரில் காப்பி அருந்துவது கூட இன்று 25 ரூபாய் 30 ரூபாய் என்ற அளவில் ஆகிவிட்டது. உப்பு இன்று சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். எலுமிச்சை என்பது 5 ரூபாய்க்கும் 4 ரூபாய்க்கும், ஏன் சில காலங்களில் 1 ரூபாய்க்கு கூட எலுமிச்சம்பழம் கிடைக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டுத்தான் நாம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். மருத்துவத்திற்காக வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதாவது பாதி வயதுக்கு மேல் மருத்துவத்திற்காகவே வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது ஏற்கனவே சம்பாதித்த அனைத்து பொருள்களையும் இந்த மருத்துவத்திற்காக இழப்பதற்கு கூட நாம் தயாராக இருந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிளகு பொங்கல், பப்பாளி பிஞ்சு கூட்டு, கடுக்காய் துவையல், எள்ளுருண்டை, பப்பாளி பழம், இஞ்சி துவையல், எலுமிச்சை சாறு, வாழைத்தண்டு கூட்டு, கருஞ்சீரக பொங்கல், மஞ்சள் கரிசாலை கூட்டு, இது எல்லாம் என்ன பெரிய செலவு செய்கிறோம் இல்லை அல்லவா? நம்மை சுற்றி இருக்கும் ஒரு சாதாரண பொருள்கள் தானே, தாவரங்கள் தானே, காய்கறிகள் தானே, சாப்பிட்டு பார்க்கலாமே என்ற எண்ணத்தோடு இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகளுக்கு அனைவருக்கும் பகிருங்கள். இந்த பதிவுக்காக உங்கள் நண்பர்கள் காத்திருக்கலாம் அல்லது தேடிக்கொண்டிருக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு பகிருங்கள். சரி நண்பர்கள், மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.